இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இன்றைக்கி குடல் கறி. குடல் எடுத்து நல்லா ஆவியில் சுத்தம் பண்ணி ஆவியில் வேக வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். குடல் குழம்புக்கு மசாலா தயாரிக்க வறுத்தது போதும். இது கூடவே அரை ஸ்பூனு அரிசி, பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். குடல் குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு ஆட்டியிருக்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம், இதையும் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வெங்காய பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 2 கனிஞ்ச தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தக்காளி பேஸ்ட் ரெடி. இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், சின்ன வெங்காயம் பேஸ்ட், தக்காளி பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச மசாலா. இந்த மசால் கூடவே கொஞ்சம் மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது கூடவே எண்ணெய், நல்லெண்ணெய், இதே நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அது ஒரு கையளவு ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். நல்லா பிசைஞ்சு ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ அடுப்பில் வச்சுருவோம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துருச்சு. இப்போ புளிக்கரசம் விட்டுக்கிடுவோம். பாருங்க, 3 விசில் வந்துருச்சு. நல்லா நம்மளுக்கு குடல் வெந்துருச்சு பாருங்க. இது கூடவே புளிக்கரசம் கொஞ்சம் விட்டுக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போடாமல் வேகட்டும். பாருங்க, குடல் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க, பூ போல வெந்துருச்சு. இப்போ தாளிச்சு கொட்டிடுவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். பெருஞ்சீரகம் தாளிக்கிறதுக்கு, வெங்காயம், கருவேப்பிலை, பாருங்க. இப்போ நமக்கு குடல் கறி ரெடி ஆயிடுச்சு.